யோசிப்பாங்க. பைசன் ஹிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, என்னோடய டீம் ஹாப்பியாக இருக்காங்க. நான் துருவ்கிட்ட, நிவாஸ்கிட்ட, என்னோடய ஆர்டிஸ்ட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான இந்த வெற்றியை கொண்டாடிவாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படின்னா நீ ஒரு பெரிய எமோஷ்னலை இந்த ஒவ்வொரு படங்கள் இருக்குது. இந்த படத்தோட நீ டக்குன்னு உன்னோட ஆட்டிடியூட் சினிமா ஆக்கிடக்கூடாது. அந்த படத்தை உன்னோட ஆட்டிடியூட்டோ, அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீ காட்டுற ஆட்டிடியூட்டோ, நீ வந்து அதை கொண்டாடுற விதமோ, அது ஒரு நார்மல் சினிமாவை ஆக்கிடுச்சு அப்படின்னா அந்த நோக்கம் செதஞ்சு போயிடும். ஏதோ வகையில் இத்தனை வருஷம் இத்தனை 2 வருஷமோ 6 மாதமோ அந்த படத்துக்குள்ளே பயணிச்சுங்க. ஏதோ வகையில் அந்த படத்தோட நோக்கம் கொஞ்சமாவது உனக்குள்ளே கசிஞ்சிருக்கும். அதை மறந்துட்டு எங்கேயும் பேசிடாத, அதை மறந்துட்டு அதை முழுமையான சினிமாவாக்கி விட்டு போயிடாதீங்க எங்கேயுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்ரி இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட, எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி அது ஒரு சினிமா தான், ஓகே. பட் நாம் அதுக்குள்ளே அடைஞ்ச அனுபவம்னு ஒன்று இருக்கும். அந்த அனுபவத்தை விட்டுட்டு பேசிடாத. இப்போ துருவுக்கு ஒரு அனுபவம் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2.5 வருஷத்தில் 3 வருஷத்தில் அனுபவம் கொடுத்து அந்த அனுபவத்தை வச்சுக்கோ. எப்போவுமே உனக்கு அது லைஃப் லாங்காகவே சப்போர்ட் பண்ணும்.